வணக்கம். சேஷாத்ரி, உங்களோட லேபர் லா அட்வைசர், கார்பரேட் ட்ரெயினர், பாஸ்ட் ட்ரெயினர், பாஸ்ட் டிசைனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முதல்ல ஏன்னா இந்த வீடியோ ஆனது ஏப்ரல் 2025 ஹெச்ஆருக்கு உண்டான ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸை பற்றியது. இதுல என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் நாம பண்ணணும் இந்த மாசம், அது கூடவே என்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம மார்ச்ல வந்த நோட்டிபிகேஷன்ஸ், மார்ச்ல வந்த முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதை பத்தியும் இதுல சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களோட ஹெச்ஆர் டீமுக்கும் ஹெச்ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்ன்றதை பார்த்துருவோம். இந்த மாசம் கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு ரெகுலரா செய்யக்கூடிய பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ வேஜ் மந்த் 2025 மார்ச்சுக்கு உண்டானது 15 ஏப்ரல் 2025 நாம பேமெண்ட் பண்ணிடணும். இசிஆர் செலானோ இஎஸ்ஐ செலானோ ப்ரிப்பேர் பண்ணி அது பேமெண்ட்டும் 15 ஏப்ரலுக்குள்ள முடிச்சிடணும். இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் யாருன்னா உங்க ஆர்கனைசேஷன்ல இருந்தால் அதற்குண்டான ரிட்டர்ன்ஸை 15 ஏப்ரல் 2025 நாம செஞ்சிடணும். தனி சைட் இருக்கு, அந்த பிபிஎஃப் அந்த சைட்ல பண்ணணும். மினிமம் வேஜஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். மினிமம் வேஜஸ் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் 1 ஏப்ரல்ல மாறி இருக்கும். அதற்குண்டான நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். வரலன்னா தேடி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்கள் உதவுறோம். அந்த மினிமம் வேஜஸ் உங்க ஆர்கனைசேஷன்ல நீங்க எந்த இண்டஸ்ட்ரியோ எந்தெந்த டெசிக்னேஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அதை பார்த்து நிச்சயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. 1 ஏப்ரல் இருந்து அதை பண்ணணும். ஏப்ரல் மாசம் சேலரி ப்ராசஸ் பண்ணும்போது ரிவைஸ் மினிமம் வேஜஸ் இருக்கு. இஎஸ்ஐ நியூ கான்ட்ரிபியூஷன் பீரியட் ஆரம்பமாகுது. இதன் மூலமா என்ன பண்ணணும்னா 21,000க்கு மேல யாராவது உங்களோட இஎஸ்ஐ கவர்டு எம்ப்ளாயி இப்போ ரிவிஷன் ஆயிருந்தது பேமெண்ட் அவங்களோட சேலரினா அவங்கள இந்த மாசம் கொண்டு வர முடியும், வெளியில கொண்டு வர முடியும். இந்த மாசம் விட்டுட்டீங்கன்னா இதோட 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த எம்ப்ளாயியை இஎஸ்ஐல இருந்து வெளில கொண்டு வர முடியும். அதனால இஎஸ்ஐ லிமிட்டை யார் சீலிங்கை தாண்டுறாங்களோ அவங்க எல்லாம் பார்த்துட்டு 1 ஏப்ரல்ல இருந்து அதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். ட்ரைனிங் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு அற்புதமான ஒரு ட்ரைனிங், ஒவ்வொரு ஹெச்ஆருக்கும் தேவையான ட்ரைனிங். ஒரு ஹெச்ஆர் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்ல என்னென்ன விதமான ஃபார்ம்ஸ், ரெஜிஸ்டர்ஸ், ரிட்டர்ன்ஸ் நாம வேரியஸ் லேபர் லாஸ்ல நாம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் எல்லா லேபர் லாவையும் எடுத்துட்டு ஹெச்ஆருக்கு தேவையான லேபர் லால அதுல இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ், ரெஜிஸ்டர்ஸ், ரிட்டர்ன்ஸை பத்தி டீட்டெயிலா ஒரு ஒர்க் ஷாப் தான் இது. இது வந்து சென்னை வண்டலூர்ல இருக்கக்கூடிய கல்யாண்ல நடக்கும்போது 18 ஏப்ரல் 2025 தமிழ்ல நடக்கும். இங்கிலீஷ்ல வந்து பெங்களூர்ல ஒரு செஷன் 25 ஏப்ரல் 2025 நடக்கும்போது இபிஎஃப் கம்ப்ளைண்ட்ஸ். வெரி குட் ப்ரோக்ராம். வேஜஸ் டெஃபினிஷன், நிறைய டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்கு. எம்ப்ளாயர் அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமும் பார்ப்போம். அதை பார்க்கும்போது நமக்கு நிறைய தெளிவு கிடைக்கும். என்ரோல்மெண்ட், எக்ஸிட் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு, அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன, மந்த்லி செலானை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அது இல்லாமல் பென்ஷன் கால்குலேஷன்லாம் என்ன எப்படி பண்ணணும், அதுல வரக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன, இடிஎல்ஐ கால்குலேஷன், இன்ட்ரெஸ்ட் டேமேஜ்லாம் வந்தா எப்படி பண்ணணும், நோட்டீஸ் வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும், யூஏஎன் ஆக்டிவேஷன், அதுக்கப்புறம் செல்ஃப் கரெக்ஷன்ஸ் ஏதாவது எப்படிலாம் பண்ண முடியும் எம்ப்ளாயிஸ், அதை பத்தி இருந்தோம் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னவோ அதையும் சேர்த்து இந்த செஷன்ல பார்க்கலாம். ஒரு புது முயற்சியா ஒரு வெபினார், 1 டே வெபினார் ஸ்டார்ட் பண்றோம். அந்த 1 டே வெபினார்ல என்னன்னா காத்தாலும் சாயங்காலம் வரைக்கும் இருக்கும், நடுவில் பெரிய பிரேக்கோட இருக்கும். அதுல முதல் ப்ரோக்ராமா இபிஎஃப் கம்ப்ளைண்ட்ஸ் தமிழ்ல எடுக்கிறோம். அது வந்து வெபினாரா இருக்கும், காத்தாலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். வேரியஸ் அதனுடைய சட்டத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸுக்கு தேவையான பல தகவல்களுடன் அந்த வெபினார் இருக்கும், இன்க்ளூடிங் உங்களோட ஆக்டிவிட்டியோட சேர்ந்து. ஸ்டாச்சுட்டரி அப்டேட்ஸ் பார்க்கும்போது இந்த மாசம், அதாவது மார்ச் மாசத்துல வந்த ஸ்டாச்சுட்டரி அப்டேட், மினிமம் வேஜஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் 1 ஏப்ரல் இருந்து. அதுக்கு நான் நோட்டிபிகேஷன் மார்ச் மாசம் வந்திருக்கு. டிஷ்ல இருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. திருக்குறள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். எம்ப்ளாயிஸ்க்கு வந்து தினம் ஒரு திருக்குறள்னு அதை பத்தின முயற்சிகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு டிஷ் நம்மளை அறிவுறுத்தி இருக்காங்க. இன்ஆபரேட்டிவ் பிஎஃப் அக்கௌண்ட்ஸ் எதுனா இருந்ததுன்னா அதெல்லாம் ஒண்ணு அவங்களுக்கு செட்டில் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா புதுசா யூஏஎன் இருந்ததுன்னா அது கூட சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு இன்டர்னல் சர்க்குலர் இபிஎஃப்ஓ கொடுத்துருக்காங்க. அடுத்ததா எம்ப்ளாயர், ஒரு எம்ப்ளாயி என்ரோல் பண்ண உடனே எம்ப்ளாயர் என்ன பண்ணலாம்னா அவங்களோட ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இப்போ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி ப்ரெசென்ட் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும்தான் ஒரு எம்ப்ளாயர் போர்ட்டல்ல பார்க்க முடியும். என்னென்னலாம் ஜட்ஜ்மெண்ட் இந்த மாசம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து எக்ஸ்பார்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரெக்கார்டெல்லாம் சரியா எவிடன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, எக்ஸ்பார்ட்டி தானே அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அது தவறு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சுட்டி காமிச்சிருக்கு. நமக்கு நிறுவனத்துல மிஸ்கான்டாக்ட் யாருன்னா பண்றாங்கன்னா நம்ம தண்டனையை நேரடியாக கொடுக்க கூடாது, ஏன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்றது ஆயிடும். அதனால எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னாலும் நிச்சயமாக டொமஸ்டிக் என்கொயரி கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். அந்த டொமஸ்டிக் என்கொயரி இண்டிபெண்டன்ட் பர்சனை வச்சு பண்ணலாம். அந்த டொமஸ்டிக் என்கொயரியில
ஏன்னா ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் யார் மேனேஜ்மெண்ட் தரப்புல இருந்து வரணும், கம்ப்ளைண்ட் யார் மேல சுமத்தப்பட்டிருக்கோ அவங்களும் வரணும். இன்கேஸ் அவங்க வரல அப்படின்னும் போது அது எக்ஸ்பார்ட்டியா கருதப்படும். எக்ஸ்பார்ட்டியா கருதினாலும் என்ன பண்ணணும், எவிடன்சஸ் விட்னஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணணும். அதை தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. கிராஜுவிட்டி ஆக்ட் பிரகாரம் கிராஜுவிட்டின்றது எப்போ டியூ ஆகும்னா, ஒரு எம்ப்ளாயி 5 வருஷத்தை கடந்த பிறகுதான் டியூ ஆகும். அது மட்டும் இல்லை, அந்த எம்ப்ளாயி எப்போ டெர்மினேட் ஆகிறாரோ, இந்த கம்பெனியை விட்டு வெளியில வந்து ரிட்டையர்மெண்ட்டோ ரெசிக்னேஷனோ அதன் மூலமா வெளில போகும்போது தான் நம்ம பே பண்ணணும். மந்த்லி பே பண்றது தவறு அப்படிங்கிறத மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. சிஎல்ஆர்ஏ ஆக்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணணும் எம்ப்ளாயர். அப்படி பண்ணும்போது அந்த அத்தாரிட்டி வந்து திருப்பி அமைச்சிருக்காங்க. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க மினிமம் வேஜஸ் பே பண்றதுல இப்போ கேரளா ஹைகோர்ட் தப்புன்னு சொல்லியிருக்கு. சிஎல்ஆர்ஏல சொல்லப்பட்ட ஷரத்துக்கள் அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்கள் பிரகாரம் தான் ஆர்சி கொடுக்கணுமே ஒழிய அதுக்கு பியாண்ட் இருக்கக்கூடிய, அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய மினிமம் வேஜஸுக்கு ரெஃபர் பண்ணி ஆர்சியை டினையல் பண்ண முடியாது அப்படின்னு கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணும்போது ஆஃபர் லெட்டர் கொடுப்போம். ஆஃபர் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஜாயின் பண்ணுவார். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது வெரிஃபிகேஷன்ல வந்து ஃபேக் குவாலிஃபிகேஷன் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது, கர்நாடகா ஹைகோர்ட் அழகான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஃபேக்னால வந்திருந்தா அவங்கள டெர்மினேட் பண்ணிடலாம். ஒன்லி திங், உங்களோட ஆஃபர் லெட்டரும் இது அப்பாயின்மெண்ட் லெட்டரும் சரியாக லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் சரியான முறையில பயன்படுத்தி இருக்கிறீங்களா அப்படின்றத பார்த்து கொள்ள வேண்டியது. இல்லைன்னா எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் வெட் பண்ணி கொடுப்போம். அடுத்ததான் ஸ்பெஷல் அலவன்ஸ் கிராஜுவிட்டிக்கு வருமா வராதா? கிராஜுவிட்டியை பொறுத்த வரைக்கும் வேஜ் டெஃபினிஷன் பேசிக் பிளஸ் டிஏ, அதனால ஸ்பெஷல் அலவன்ஸ் வராது அப்படிங்கிறத மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. பாம்பே ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்தது. என்னன்னா, அந்த சூப்பர்வைசர் யார்? இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் பிரகாரம் சூப்பர்வைசர்னா யார் அப்படிங்கிறது. இந்த இப்ப வந்து ஜட்ஜ்மெண்ட்ல பார்த்தோம்னா, சூப்பர்வைசர்னு ஒரு நேம் டெசிக்னேஷன் கொடுத்ததுக்காக அவங்க சூப்பர்வைசர் அப்படின்றத வாதத்தை தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் பேருனால மட்டும் இல்ல, ஒரு சூப்பர்வைசர்ன்றவர் லீவ் சாங்ஷன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இருக்கு அவருக்கு. அது இல்லாம கம்பெனி சார்பில் அவரால் ஏதாவது முடிவுகள் எடுக்க முடியுமா, அவங்க தான் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாம்பே ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். பாஷ்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஒரு பாஷ் சம்பந்தம் இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அந்த மெம்பர் கொடுத்தா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து ரூட்டட் த்ரூ ஹெச்ஆருக்கு ரூட் பண்ணிடலாம். அது சாதாரணமா ஒரு சர்டிஃபிகேட் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிரகாரம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நடக்கணும். அதுதான் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்லயும் சொல்லப்பட்டிருக்கு. சென்னையில சிபிஐ பாயிண்ட்ஸ் பிப்ரவரிக்கு 339 இருக்கு. ஆல்ரெடி ரிவைஸ்டு டிஏ நீங்க இது பண்ணிருப்பீங்க. வேரியபிள் டிஏ இருந்தா மட்டும் இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி தரலாம். இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸ் ட்ரைனிங் as well as அப்டேட்ஸ் ஃப்ரம் ஹெச்ஆர் அப்டேட்ஸ். மேலும் சில பல தகவல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வேற ஒரு வீடியோவில். இந்த வீடியோவை நம்ம ஹெச்ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட சபார்டினேட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் செய்ய வேண்டியது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.